Welcome to Chem Academy. இந்த வீடியோல நீட் எக்ஸாம் 2025ல கெமிஸ்ட்ரில இருந்து கேட்ட क्वेश्चन வித் டீடைல் சொல்யூஷனோட பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Which of the following statement are true? First option, unlike gallium that has very high melting point, cesium have very low melting point. Okay, helium வந்து very high melting point கொடுத்திருக்காங்க. ஹேலியத்தோட melting point 29.7 degree Celsius. ஓகே, அதே மாதிரி சீசியத்தோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 28.4 டிகிரி செல்சியஸ். ஓகே, ரெண்டுமே வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் தான். ஆனால் இங்கே கேலியம் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹை மெல்டிங் பாயிண்ட் கிடையாது, ரெண்டுமே லோ மெல்டிங் பாயிண்ட். இந்த ரெண்டு மெட்டலுமே ஹியூமன் பாடி டெம்பரேச்சரில் ஈஸியாக மெல்ட் ஆயிரும். ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம ஹேண்டில் வைக்கும்போது இந்த ரெண்டு மெட்டலுமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் இஸ் ராங். ஓகே, எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஆன் Pauling scale the electronegativity value of nitrogen and chlorine are not same அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pauling scale nitrogen and chlorine almost nearly சேம் வேல்யூவா இருக்கும். ரெண்டுமே 3 இருக்கும். ஓகே, அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல் நாட் சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங் ஆன்சர். அடுத்தது சி, ஆர்கான், பொட்டாசியம், குளோரைடு, அடுத்தது கால்சியம், அடுத்து சல்பேட். இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் பீசிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்கானுக்கு அட்டாமிக் நம்பர் 18, ஸோ 18 எலக்ட்ரான் இருக்கும். பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 19, ஸோ கே பிளஸ் இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும், 18 எலக்ட்ரான். குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் 17, ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ 17 + 1 18 எலக்ட்ரான். கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20, 2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கும், ஸோ ரிமைனிங் 18 எலக்ட்ரான். சல்பருக்கு 16 அட்டாமிக் நம்பர், ஸோ 2 மைனஸ் இருக்கு, 16 + 2 18 எலக்ட்ரான். ஸோ எல்லாத்துலேயுமே 18 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோனா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுல சிலிக்கானுக்கு அட்டாமிக் நம்பர் 14, அலுமினியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 13, மெக்னீசியத்துக்கு 12, சோடியத்துக்கு 11. ஓகே, இப்போ சிலிக்கான் தான் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், 14 இருக்கு. ஆனா இந்த 13 and 12 இருக்குல்ல மெக்னீசியம், இதுல எலக்ட்ரானிக் கான்பினேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அலுமினியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p1. ஓகே, இது பி பிளாக்ல ஃபர்ஸ்ட் குரூப், 13 குரூப் ஃபேமிலி. அதே மாதிரி மெக்னீசியம் எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் குரூப்பு, இதுக்கு 3s2 அப்படின்னு வரும். மெக்னீசியத்துக்கு வந்து 3s ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டா ஃபில்அப் ஆயிருக்கும். ஆனா அலுமினியத்துக்கு p ஆர்பிட்டல் பார்ஷியலா ஃபில்அப் ஆயிருக்கும். ஓகே, அப்ப கம்ப்ளீட்டா ஃபில்அப் ஆன இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டல் வந்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்போ நம்ம ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி மெக்னீசியத்துக்கு தான் இருக்கும். ஓகே, ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்போ இந்த ஆர்டர் என்னவா மாறும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிலிக்கானுக்கு அதிகமாக இருக்கும், அடுத்தது அலுமினியம் இருக்காது, மெக்னீசியம் தான் இருக்கும், அடுத்தது தான் அலுமினியம் வரும். ஓகே, டியூ டு இந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மெக்னீசியம் வந்து கம்ப்ளீட்லி ஃபீல்ட் ஆர்பிட்டால், அலுமினியம் வந்து பார்ஷியலி ஃபீல்டு 3p ஆர்பிட்டால், அடுத்தது சோடியம் வரும். ஓகே, அப்போ இந்த ஆர்டர் வந்து ராங். ஓகே, டி ஆப்ஷன் ராங். அடுத்தது, இந்த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் சீசியம் இஸ் கிரேட்டர் than லித்தியம் அண்ட் ருபீடியம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப்ல ஹைட்ரஜன் இருக்கும், அடுத்தது லித்தியம் மெட்டல், அடுத்தது லித்தியத்துக்கு அப்புறம் சோடியம், அடுத்தது பொட்டாசியம், அடுத்தது ருபீடியம், அடுத்தது சீசியம். ஓகே, டாப் டு பார்ட் வரும்போது அந்த அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ ருபீடியம் அண்ட் லித்தியம் கொடுத்துருக்காங்க. இந்த ருபீடியமும் லித்தியத்தையும் கம்பேர் பண்ணும்போது சீசியத்தோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ சியும் ஈயும் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் சி அண்ட் இ ஒன்லி. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் 2+. ஓகே, பேரியம் 2+க்கு ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்க சல்பேட்டோட ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வெளியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேரியம் சல்பேட்டோட ஹீட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வெளியே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பேரியம் சல்பேட்டோட ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெஸ்ல அப்ளை பண்ணலாம். கெஸ்லாவை அப்ளை பண்ணோம்னா ஒரு சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் சிங்கிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, ஒரு மல்டிபிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, அதோட சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கெஸ்லால நம்ம பார்த்திருப்போம். ஓகே, இதுல சேஞ்ச் இன் என்தால்பி வந்து நம்ம பேரியம் 2+ எடுத்திருக்கோம். சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் 2+. ஓகே, அடுத்தது சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் சல்பேட். சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் சல்பேட் அயான் இருக்கு. ஓகே, அடுத்தது கிறிஸ்டல் ஆகக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் பேரியம் சல்பேட் இந்த வேல்யூ எடுக்கிறோம். அப்போ ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப்
இங்க கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் பேரியம் சல்பேட். ஓகே, இந்த மூணு வேல்யூவும் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கக்கூடிய, சிங்கிள் ஸ்டெப்ல யார் இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் சல்பேட். ஓகே, அந்த சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் சல்பேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதான் கெஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். இதுல கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் பேரியம் 2+ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல பேரியம் 2+ ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க ரிமைனிங் வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய சல்பேட் வேல்யூ வந்து ரைட் ஆன்சர் கொண்டு போயிடலாம். அடுத்தது பேரியம் சல்பேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனும் ரைட் ஆன்சர் கொண்டு போயிடலாம். ஓகே, அப்படி கொண்டு போனா அந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் 2+ ஓகே இஸ் ஈக்குவல் டு, அங்க ரைட் ஆன்சர்ல ஆல்ரெடி யார் இருக்கானா ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் சல்பேட். ஓகே, அடுத்து இந்த ரைட் ஆன்சர் கொண்டு போகும்போது சல்பேட் மைனஸா மாறிடும். ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் சல்பேட் அயான். ஓகே, அடுத்தது மைனஸ் ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் பேரியம் சல்பேட். ஓகே, இதான் ஃபார்முலா. இதுல பேரியம் சல்பேட்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க -349 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ -349 கிலோ கலோரிஸ் பெர் மோல். 349 அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது சல்பேட் வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க -216 கிலோ கலோரிஸ். ஓகே, அதுல மைனஸ் இருக்கு, ஃபார்முலாவிலையும் மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ்ஸா மாறிடும் 216. அடுத்தது இங்க ஃபார்முலால மைனஸ் இருக்கு. அடுத்தது இந்த பேரியம் சல்பேட்டோட கிறிஸ்டலைசேஷன் வேல்யூ வந்து -4.5 கொடுத்திருக்காங்க. -4.5னா இங்க ஃபார்முலால மைனஸ் இருக்கு, சோ பிளஸ்ஸா மாறிடும் 4.5 + 4.5. ஓகே, அடுத்தது இந்த ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க பிளஸ் 216யும் 4.5 நம்ம ஆட் பண்ணோம்னா 220.5. ஓகே, அடுத்தது இங்க -349 இருக்கு. -349ல இருந்து 220 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -128.5. ஓகே, அப்போ -128.5 தான் ஆன்சர். ஓகே, இதுக்கு யூனிட் என்ன கிலோ கலோரிஸ் பெர் மோல். கிலோ கலோரிஸ் பெர் மோல் இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் -128.5 இருக்கு. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் 1 and 2 அது லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க ஹியூமிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஹியூமிடிட்டி அப்படின்னா அட்மாஸ்பியர் ஏர்ல எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்கு, ஈரப்பதம் இருக்கு, அதுதான் நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏருங்கிறது ஒரு கேஸ். ஓகே, அந்த கேஸ்க்குள்ள எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்கு அப்படிங்கிறது சொல்ல போறோம். மாய்ஸ்சருங்கிறது என்னன்னா லிக்விட், கேஸ்ங்கிறது என்னன்னா கேஸ். ஓகே, கேஸ் ஏர் மாலிகுல் வந்து கேஸ். ஏருக்குள்ள எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கு, அப்போ உங்க ஏருங்கிறது நம்ம கேஸா எடுத்திருக்கோம். அப்போ லிக்விட் எதுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா கேஸுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ஹியூமிடிட்டி அப்படின்னா லிக்விட் இன் கேஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ. அடுத்தது அலாய். அலாய் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல் கூட பிரசன்ட் ஆயிருக்கும், அதான் அலாய். ஃபார் எக்ஸாம்பிள் காயின்ல நம்ம காப்பரும் அயான் இருக்கும், அது ரெண்டுமே சாலிட் ஸ்டேட். ஓகே, அப்போ அலாய்னா சாலிட் இன் சாலிட். அடுத்தது அமால்கம். அமால்கம் அப்படின்னா நம்ம சோடியம் மெர்க்குரி. இப்போ சோடியம் அமால்கம் எடுத்துட்டோம்னா சோடியம் மெட்டலா இருக்கும், மெர்க்குரி வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல. ஓகே, அப்போ நம்ம என்னன்னா ஒரு மெட்டல் மெர்க்குரிங்கிற ஒரு மெட்டல் சோடியங்கிற ஒரு மெட்டல் கூட பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த மெர்க்குரிங்கிற மெட்டல் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், சோடியம் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, அப்போ லிக்விட் இன் சாலிட் இதான் ஆன்சர். அடுத்தது ஸ்மோக். ஸ்மோக்குங்கிறது ஒரு புகை, அந்த ஸ்மோக்குக்குள்ள நிறைய டஸ்ட் பார்ட்டிகல் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, அப்போ அந்த சாலிட் ஸ்டேட் பார்ட்டிகல் அந்த ஸ்மோக்குங்கிற கேஸுக்குள்ள இருந்துச்சு, ஏர் பார்ட்டிகுலர் இருந்துச்சு. ஓகே, அப்போ சாலிட் எதுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ங்கிற ஸ்மோக்குக்குள்ள இருந்துச்சு, அதனால சாலிட் இன் கேஸ் அப்படிங்கிறது ஸ்மோக். ஓகே, இது ஆப்ஷன் டி. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா செகண்ட். ஹியூமிடிட்டிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் வந்து தேர்ட்ல இருக்கு, அடுத்தது ஃபோர்த்ல இருக்கு. அடுத்தது பி அலாய்ங்கிறது என்னன்னா சாலிட் இன் சாலிட், அது ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த பிக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மீத்தேன் கேஸா ஃபார்ம் ஆகுது. அதுல சேஞ்ச் இன் என்தால்பி -74.8 கிலோஜூல் பெர் மோல். விச் ஆர் த ஃபாலோயிங் டயக்ராம் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்யூரேட்டா கரெக்ட். இதுல சேஞ்ச் இன் என்தால்பி எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகே, -74.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும்போது அங்க ஹீட் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப ஹீட் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் நேச்சர். ஓகே, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்.
அப்போ இங்க யார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் 1ல எக்ஸோதெர்மிக் இருக்கு, அதே மாதிரி ஆப்ஷன் 3ல எக்ஸோதெர்மிக் இருக்கு. ஓகே, இப்போ ஆப்ஷன் 1ல ரியாக்டன்ட்க்கும் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் கொடுத்திருக்காங்க 74.8. ஓகே, இப்போ டாப்ல இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அட்டைன் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம த்ரெஷோல்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த த்ரெஷோல்ட் எனர்ஜி 74. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜினா 74.8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, இங்க ரியாக்டர் செகண்ட் ஆப்ஷன்ல ரியாக்டன்ட் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, ரியாக்டன்டோட எனர்ஜி ப்ராடக்ட்டா மாறுது. இப்போ ரியாக்டன்ட் நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ 0ல இருந்து 74.8 எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இதான் 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா அது கீழே எனர்ஜி மைனஸா இருக்கும். அப்போ -74.8 யாருக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இங்க ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா மாறும்போது எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுதான் எக்ஸோதெர்மிக் நேச்சர். ஏன்னா எனர்ஜி வந்து என்ன ஆயிருக்குன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சுகர் எக்ஸ் ஏதோ ஒரு சுகரும் கொடுத்துருக்காங்க, பவுண்ட் இன் ஹனி. ஹனியில் இருக்குமா ஃபார் ஹீட்டோ குரூப். ஹீட்டோ குரூப் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளா சொல்லிடலாம் ஃப்ரக்டோஸ்ல இருக்கும். ஹனி வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இருக்கும். அடுத்தது ஆல்பா பீட்டா ஆனோமரிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ்லையும் ஆல்பா பீட்டா ஆனோமரிக் ஃபார்ம் ஆகும். லிவோ ரொட்டேட்டரி அப்படின்னா அது கண்டிப்பா ஃப்ரக்டோஸ் தான். ஓகே, அப்போ ஹீட்டோ குரூப்பும் லிவோ ரொட்டேட்டரி அப்படி இருக்கணும்னா அது கண்டிப்பா ஹீட்டோ குரூப் தான். ஹீட்டோ குரூப் இருக்கணும்னா அது கண்டிப்பா ஃப்ரக்டோஸ் தான். அப்போ ஃப்ரக்டோஸ் அப்படின்னு பார்க்கணும். ஃப்ரக்டோஸ் டி ஃப்ரக்டோஸ். அப்போ டிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த OH குரூப் வந்து ரைட் சைடில் இருந்தால் டி, லெஃப்ட் சைடில் இருந்தால் எல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லிவோ ரொட்டேட்டரிங்கிறது பிளேனா போலரைஸ் லைட்டை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் லிவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஆர் நம்ம எல் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அது ஸ்மால் எல். ஓகே, டெக்ஸ்ட்ரோனா ஸ்மால் டி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர் both structural and stereo isomer of cyclic ether அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப C4H8O C4H8O க்கு யாருக்கு வந்து நம்ம cyclic ether அப்படின்னு பார்க்கலாம். இப்போ cyclic ether கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம C4H8O க்கு வந்து ஒரு cyclic ether ஃபர்ஸ்ட் ஒரு 5 மெம்பர் எழுதலாம். ஏன்னா ஆக்சிஜன் இருக்கு, 4 கார்பன் இருக்கு. அப்ப சேர்த்து ஒரு 5 மெம்பர் ரிங் எழுதலாம். ஓகே, இது 5 மெம்பர் cyclic ether. அடுத்தது 4 மெம்பர் cyclic ether எழுதலாம். ஓகே, 3 கார்பனை நம்ம சைக்கிளிக் ரிங்லயும் ஒரு ஆக்சிஜனை சைக்கிளிக்லயும் நம்ம எழுத போறோம். இது சைக்கிளிக் ஈத்தர். ரிமைனிங் ஒரு கார்பனை நம்ம மேல பிராஞ்சில் எழுதியிருக்கோம். அடுத்தது இன்னொன்னு ஒரு 4 இது எழுதலாம். இங்க 3 கார்பன் சைக்கிளிக் ரிங்ல ஒரு ஆக்சிஜன் சைக்கிளிக் ரிங்ல இருக்கும். ரிமைனிங் அந்த பிராஞ்ச் இதை வந்து நான் 2வது பொசிஷன் போட்டிருக்கேன். ஓகே, 3rd பொசிஷன் போட்டிருக்கோம். இதே மாதிரி 2 ஸ்ட்ரக்சர். அடுத்தது நம்ம 3 ட்ரை மெம்பர் அதாவது ட்ரைசைக்கிளிக் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் வந்து ஒரு சைக்கிளிக் ரிங்ல 2 கார்பனை ஒரு சைக்கிளிக் ரிங்ல எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 கார்பனை இந்த கார்பன்ல ஒரு பிரான்ச்சஸ், இந்த கார்பன்ல ஒரு பிரான்ச்சஸ். அடுத்தது சென்ட்ரல் அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் எழுதியிருக்கேன். இங்க ஒரு சைக்கிளிக் மெம்பர் எழுதியிருக்கோம். 2 கார்பன்ல சைக்கிள்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ரிமைனிங் 2 கார்பன் இருக்கு. 2 கார்பனையும் ஒரே கார்பன்ல எழுதியிருக்கேன். ஓகே, டோட்டலா 4 கார்பன் இருக்கு. அடுத்தது இன்னொரு மெம்பர் எழுதலாம். இங்க சைக்கிளிக் ரிங்ல ஆக்சிஜன் ஆட்டம் 2 கார்பன் சைக்கிளிக் ரிங்ல இருக்கு. ரிமைனிங் 2 கார்பன் இருக்கு. அந்த 2 கார்பனையும் ஒரே கார்பன்ல எத்தில் குரூப் மாதிரி சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, இதுல ஒரு கார்பன், அடுத்தது இதுல ஒரு கார்பன். ஓகே, டோட்டலா இங்க 6 மெம்பர் வருது. ஓகே, 6 நம்ம சைக்கிளிக் ஈத்தர் எழுதலாம். ஆனா அவங்க என்ன கேட்டது ஸ்ட்ரக்சரல் மட்டும் கேட்கல, ஸ்டீரியோ ஐசோமர்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டீரியோ சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம். ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு 6 தான், ஆனா ஸ்டீரியோ ஐசோமர் சேர்த்துன்னு பார்க்கலாம். இதுல ஏதாவது கைரல் சென்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கைரல் சென்டர் அப்படின்னு பார்த்தா இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, அப்போ இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. ஓகே, அப்போ இந்த கார்பன் வந்து கைரல் கார்பன். கைரல் சென்டரா இருந்துச்சுன்னா அதுல ஒரு டெக்ஸ்ட்ரோ ஃபார்ம் இருக்கும், ஒன்று லிவோ ஃபார்ம் இருக்கும், டி அண்ட் எல். ஓகே, ஆர்எஸ் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஆர்எஸ் ஃபார்ம், ஆர் ஒரு கான்பினேஷன் ஒன்று, ஒரு எக்ஸ் எஸ் ஒரு கான்பினேஷன், ஒரு 2 கான்பினேஷன் எழுதலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது ஆர்னு ஒன்று எடுத்துக்கிறோம், இது எஸ் கான்பினேஷன் சொல்றோம். அடுத்தது இங்க வந்து நேரா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, அப்போ அந்த ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா 2 சைடுமே வந்து சிமிலர் குரூப் இருக்கு. இங்க ஒரு CH இருக்கு. அப்போ இது ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ரெண்டாவதுல ஆர் கான்பினேஷன் ஒன்று, எஸ் கான்பினேஷன் ஒன்று, 2 ஸ்ட்ரக்சர். அடுத்தது ஒரே ஒரு கான்பினேஷன் தான் இருக்கு. ஓகே, அடுத்தது இங்க கைரல் கார்பன் ஆட்டம் இருக்கு. கைரல் கார்பன் ஆட்டம்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு CH3 இருக்கு, இங்க ஆக்சிஜன் அட்டாச் இருக்கு, இங்க கார்பன் அட்டாச் இருக்கு. அப்போ இது ஒரு கைரல் கார்பன். ஓகே, அடுத்தது அதே மாதிரி தான் இங்க CH3 குரூப் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அடுத்தது இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு. அப்ப இதுவும் ஒரு கைரல் சென்டர். அப்ப 2 கைரல் சென்டர் இருக்கு அப்படின்னா இவ ஃபர்ஸ்ட் கைரல் சென்டர் ஆர் கான்பினேஷன் இருக்கலாம், இதுவும் ஆர் கான்பினேஷன் இருக்கலாம். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் கைரல் சென்டர் வந்து எஸ் கான்பினேஷன் இருக்குன்னா இதுவும் எஸ் இருக்கலாம்.
அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கைரல் சென்டர் ஆர் கான்பினேஷன், ரெண்டாவது கைரல் சென்டர் எஸ் கான்பினேஷன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ் இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஆர் இருக்கலாம். இந்த மாதிரி நாலு ஸ்ட்ரக்சர் பாசிபிள். ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு 4 ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரக்சர்ல வந்து கைரல் சென்டர் கிடையாது, ஏன்னா இங்க ரெண்டுமே CH3 இருக்கு. அப்போ CH3 இல்லைன்னா இது ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பாசிபிள். அடுத்தது இங்க என்னன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, அப்ப ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு எத்தில் குரூப் இருக்கு. எத்தில் குரூப்னா இது CH2, இங்க CH3 இருக்கு. ஓகே, அப்போ இங்க கைரல் கார்பன் இருக்கு. கைரல் கார்பன்னா இங்க ஆக்சிஜன் அட்டாச் இருக்கு, ஒரு சைடு ஹைட்ரஜன், ஒரு சைடு எத்தில், ஒரு சைடு இந்த ஒரு சைக்கிளிக் ரிங் அட்டாச் இருக்கு. அப்போ இதுல ஆர் கான்பினேஷன் ஒன்னு, ஒரு எஸ் கான்பினேஷன் ஒன்னு. அப்போ டோட்டலா இங்க 2 ஸ்ட்ரக்சர். அப்போ டோட்டல் ஸ்ட்ரக்சர் செக் பண்ணலாம். இங்க 2 இருக்கு, அடுத்தது இங்க 1 இருக்கு, 3 + 4 7 இங்க ஒரு 2 + 3 இருக்கு 10. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. டோட்டலா 11 ஸ்ட்ரக்சர் பாசிபிள். ஓகே, அப்போ 66க்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் 11 மொத்தம் டோட்டல் ஐசோமர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமர் எத்தனைனா 11 C4H8. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஃபார் த ரியாக்ஷன் A gives B 2P, the backward reaction rate constant is higher than the forward reaction of rate constant. அதாவது backward reactionோட rate constant வந்து forward reactionோட அதிகமா இருக்கும், கிட்டத்தட்ட 2500 டைம்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்தது டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க 1000 கெல்வின் அப்படின்னு, அப்புறம் ஆரோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, அப்புறம் KP வேல்யூ கேட்டிருக்காங்க 1000 கெல்வின்ல. KPக்கும் KCக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். KP, ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்டு RT டெல்டா NG. ஓகே, டெல்டா NGங்கிறது சேஞ்ச் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் கேசியஸ் ரியாக்டன்ட். ஓகே, இப்போ அந்த KC நம்ம கண்டுபிடிக்கலாம். KCங்கிறது என்னன்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிவைடட் பை ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஆரோட வேல்யூ கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 0.0831. ஓகே, அடுத்தது டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க 1000 கெல்வின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1000 கெல்வின் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது பவர்ல டெல்டா NG இருக்கு. டெல்டா NGனா NP - NR, number of moles of gaseous product minus number of moles of gaseous reactant. இங்க ப்ராடக்ட் வந்து 2 moles இருக்கு, ரியாக்டன்ட் வந்து ஒரே ஒரு A தான் இருக்கு. அப்ப 2 - 1 னா 1 தான். ஓகே, அப்ப டெல்டா NG வேல்யூ வந்து 1. இங்க ரிமைனிங் நம்ம என்ன பண்ணலாம், KF ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. பேக்வர்ட் ரியாக்ஷன் கிட்டத்தட்ட 2500 டைம்ஸ் அதிகமா இருக்குமா. அப்ப ஃபார்வர்ட் ரியாக்ஷன் 1 அப்படினா பேக்வர்ட் ரியாக்ஷன் 2500. ஓகே, இப்போ 0.083யும் 1000யும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க 83.1 அப்படின்னு வரும். ஓகே, 83.1. அடுத்தது டிவைடட் பை 2500. அப்ப 2500 நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 83.1 25 into 10 power 2. 10 power 2 நீங்க நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 10 power -2 னு வரும். ஓகே, அப்ப 83.1 25 into 10 power -2. ஓகே, இப்போ இந்த 75 னு மேல அப்ராக்ஸிமேட்டா வச்சிருந்தோம்னா 75ல இந்த 25 83ல எத்தனை 25 இருக்கும் அப்படினா 3 டைம்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப 3 ரிமைனிங் எத்தனைனா 3 25s are 75. அப்ப ரிமைனிங் எத்தனை இருக்கும் அப்படினா 8 இருக்கும். ஓகே, 8.1. அப்ப இந்த 8.1 நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 81 னு மாறும். 81ல எத்தனை 25 இருக்கும்னா அதே 3 தான். ஓகே, அப்போ ரிமைனிங் இன்டு 10 பவர் -2 னு இருக்கு. அப்ப 10 பவர் -2 அப்படினா வேல்யூ என்ன எழுதலாம்? 0.033 னு வரும். ஓகே, இதுதான் ஆன்சர். KP யோட வேல்யூ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The ratio of wavelength light observed hydrogen atom undergoes. Okay, N2 to N3 னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது N4 to N6 transition னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு wavelength ஃபார்முலா நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் wavelength, அதாவது wave number is equal to 1/λ1. ஓகே, இப்போ 1/λ1 தான் கண்டுபிடிக்க போறோம். 1/λ1 is equal to rate per constant RH into Z square atomic number. அடுத்து 1/n square. Okay, n1 square minus 1/n2 square. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம 1/λ1 இங்க கண்டுபிடிக்கலாம். 1/λ1 is equal to rate per constant கொடுக்கல, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்திருக்காங்க, சோ அட்டாமிக் நம்பர் 1. ஓகே, அப்போ 1 ஸ்கொயர்னா அதே தான் வரும். அடுத்தது இங்க டிரான்சிஷன் 2 to 3. ஓகே, அப்போ n1 வந்து 2 னு எடுத்துக்கலாம். அப்போ 2 ஸ்கொயர். அடுத்தது இங்க n2 வந்து 3 ஸ்கொயர். இந்த ஃபார்முலால நடு சென்டர்ல மைனஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டோட்டலா இங்க வந்து 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 9 வரும். சோ 9 minus 2 ஸ்கொயர் னா 4 9 minus 4 divided by 9 4s are 36. ஓகே,
அடுத்தது இங்க ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் இருக்கு RH. அடுத்து இது 1 பை லாம்டா 1. ஓகே 1 பை லாம்டா 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 1 பை லாம்டா 2 இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே செகண்ட் டிரான்சிஷனுக்கு. அடுத்தது செகண்ட் டிரான்சிஷனுக்கு வந்து 1 பை லாம்டா 2. ஓகே இதே மாதிரி ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் எழுதலாம் RH. அடுத்தது z ஸ்கொயருக்கு பதிலா 1 ஸ்கொயர் தான். டிரான்சிஷன் வந்து 1 பை n ஸ்கொயர். n ஸ்கொயர்னா இங்க வந்து 4 இருக்கு. ஓகே 4. ஃபர்ஸ்ட் வந்து 1 பை 4 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 6 ஸ்கொயர். அப்ப 6 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா 36 மைனஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னா 16 டிவைடட் பை இங்க டேட்ல 36 into 16. ஓகே அடுத்தது இங்க RH இருக்கு, ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் இருக்கு. அடுத்து 1 பை லாம்டா 2. ஓகே இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 1 பை லாம்டா 1, இப்போ 1 பை லாம்டா 1 இங்க இருக்கு, அடுத்தது 1 பை லாம்டா 2 இருக்கு. ரெண்டையும் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. சோ ரேஷியோ டிவைட் பண்ணி எழுதலாம். ஓகே நம்ம டிவைட் பண்ணி எழுதலாம். 1 பை லாம்டா 1 இந்த இடத்துல எழுதலாம். 1 பை லாம்டா 1 டிவைடட் பை 1 பை லாம்டா 2. ஓகே இஸ் ஈக்குவல் டு 1 பை லாம்டா 1 9ல 4 மைனஸ் பண்ணா 5. ஓகே 5 பை 36. அடுத்து டிவைடட் பை இங்க 36ல இருந்து 16 மைனஸ் பண்ணா 20. அப்ப 20 டிவைடட் பை 36 into 16. ஓகே அப்ப இங்க 36யும் 36யும் நம்ம கட் பண்ணிரலாம். ரிமைனிங் இங்க 20ல நம்ம கட் பண்ணிரலாம். 4 5s are 20, 4 4s are 16. ஓகே அடுத்தது இங்க நம்ம ரிமைனிங் கேன்சல் பண்ணலாம். இங்க 5 4s are ஓகே 4 4s are 16, அதே மாதிரி 5 4s are 20. ஓகே அடுத்தது இந்த 5யும் இந்த 5யும் கட் பண்ணிரலாம். ரிமைனிங் வந்து ஆன்சர் என்ன இருக்கு அப்படினா 4 by 1. ஓகே மேல டாப்ல இங்க என்ன இருக்குனா 1 இருக்கு. ஓகே அப்ப இந்த 4 மேல போயிரும். அப்ப 4 by 1. இங்க இந்த லாம்டா 2 by லாம்டா 1. ஓகே அடுத்து லாம்டா 1 by லாம்டா 2 ன்னு பார்க்கலாம். லாம்டா 1 by லாம்டா 2 is equal to 1 by 4. இதான் ஆன்சர். ஓகே அப்ப 1 by 4 வந்து ஆப்ஷன் 2ல தான் இருக்கு. இதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन, if the molar conductivity of 0.050 mole per liter solution, the mono weak acid value கொடுத்திருக்காங்க 90 அப்படினு கொடுத்திருக்காங்க. the extent of degree of dissociation கேட்டிருக்காங்க. ஓகே நம்ம கண்டுபிடிக்கலாம். extent of degree of dissociation. extent of degree of dissociation நம்ம ஆல்வா is equal to molar conductance of ஒரு particular concentration divided by molar conductance of at infinite dilution. ஓகே இப்போ molar concentration of பார்க்கலாம். இன்ஃபைனைட் டைலூஷனுக்கு வருஷம் பர்టిక్యులர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க 90 அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ 90 வேல்யூ நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஃபைனைட் டைலூஷன் அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. கேட்டையா அண்ட் ஆனையான் ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும். அப்போ 349.6 plus 50.4. ஓகே ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 90 349 னா இங்க ஒரு 4 இருக்கு, 0.4 இருக்கு, 350 அப்ப 400 வரும். 400 நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே இங்க 0 கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்னன்னா 954 அப்படினு எழுதலாம் into 10 ன்னு எழுதலாம். 10 நம்ம டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் கொண்டு வரலாம். அப்ப 954 into 10 power minus 1. இங்க 1 இருக்கு. நம்ம டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு வந்தோம்னா 10 power minus 1. ஓகே இந்த 9ல 4 எத்தனை இருக்கு அப்படினா 2 4s are 8. அப்ப 2 டைம்ஸ் இருக்கு. ரிமைனிங் வந்து 1 இருக்கு. அத 1 னா பாயிண்ட் வச்சிட்டு நம்ம 10 0 ஆட் பண்ணோம்னா 10 2 4s are 8. அடுத்து 2 இருக்கும். அது 20 ஆ மாறும். 5 4s are 20. ஓகே into 10 power minus 1 ங்கிறது 0.1. ஓகே இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.225 வரும். ஓகே இதுதான் மோலார் கண்டக்டிவிட்டி, அதாவது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 0.225. ஓகே ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 5 moles of liquid X and 10 moles of liquid Y make solution having vapor pressure 17 கொடுத்திருக்காங்க. அடுத்து X and Y are 63 tar and 78 tar கொடுத்திருக்காங்க. இந்த சொல்யூஷன் வந்து ஐடியல் சொல்யூஷனா இல்ல ஐடியல் சொல்யூஷன்ல வந்து கிரேட்டர் than the sum of the individual volume அதிகமா இருக்குமா, பாசிட்டிவ் டிவியேஷனா நெகட்டிவ் டிவியேஷனா அப்படினு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐடியல் சொல்யூஷனா இருக்குனா total pressure P total is equal to partial pressure of A into mole fraction of XA plus partial pressure of B mole fraction of XB. இது ஈக்குவலா இருந்துச்சுனா இது ஐடியல் சொல்யூஷன் அப்படினு சொல்லுவோம். இப்போ டோட்டல் பிரஷர் வந்து அதிகமா இருந்துச்சுனா, அதாவது இந்த கண்டிஷனை விட டோட்டல் பிரஷர் அதிகமா இருந்துச்சு அப்படினா அது நெகட்டிவ் டிவியேஷன் அப்படினு சொல்லுவோம். ஓகே இந்த பார்ஷியல் பிரஷரை விட XA and XB விட அது கம்மியா இருந்துச்சு அப்படினா அது பாசிட்டிவ் டிவியேஷன். ஓகே அப்ப டோட்டல் பிரஷர் வந்து கம்மியா இருந்துச்சுனா அது பாசிட்டிவ் டிவியேஷன்.
இதே அதிகமாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் டீவியேஷன். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் டோட்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 63 மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ஏங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ சால்வெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, அப்போ இங்கே எக்ஸ்ஏங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டோட்டலாக இங்கே 5 மோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 டிவைடட் பை அடுத்தது ஒய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க 10 மோல்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 5 + 10 15. ஓகே, அடுத்தது ஃபார்முலாவில் வந்து B0B இருக்குது. அதுக்கு B0Bக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் செகண்ட் சால்வெண்ட் வந்து 78 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஒய் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 5 + 10 15. ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 5 is 5, 3 5s are 15. ஓகே, அடுத்து 3 கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6, 1 3 is 3. ஓகே, டோட்டலாக இங்கே 21 வரும். அடுத்தது இங்கே 2 5s are 10, 3 5s are 15. அடுத்து 3 கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, இங்கே 2 3s are 6, ரிமைனிங் 18 இருக்கும். அப்போ 6 18ல வந்து 5 3s are 15, 6 3s are 18. அப்போ 26 வரும். ஓகே, அப்போ 26 இங்கே 2 இருக்குது. 26 நம்ம 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 52 வரும். ஓகே, அப்போ 52. அப்போ 52 + 21 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 73. அப்போ டோட்டல் ப்ரெஷர் வந்து அந்த இண்டிவிஜுவல் பார்ஷியல் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்குது. இண்டிவிஜுவல் பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 70 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டோட்டல் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இண்டிவிஜுவல் பார்ஷியல் ப்ரெஷரை விட, அதாவது P0AXA விட ப்ளஸ் P0B XBயை விட. ஓகே, இங்கே XA XB இந்த வேல்யூவை விட இந்த டோட்டல் ப்ரெஷர் வந்து 73 இருக்குது. இது வந்து 70 தான் இருக்குது. அப்போ டோட்டல் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. டோட்டல் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே நெகட்டிவ் டீவியேஷன் நடக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டீவியேஷன். ஓகே, அப்போ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அதுதான் நெகட்டிவ் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அமங் த ஃபாலோயிங் சூஸ் த ஒன் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம். இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அதோட மோலார் மாஸ் இருக்குது, அடுத்தது மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மோலார் மாசும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது இங்கே மாஸ் வந்து 212 கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் 106 இருக்கு. மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். அப்போ 212 டிவைட் பை 106 நம்ம டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 மோல்ஸ் வரும். ஓகே, 2 மோல்ஸ். அடுத்தது நம்ம டிவைட் பண்ணலாம். 248 மாஸ் டிவைட் பை 62. ஓகே, இங்கே 16 எடுத்துட்டோம்னா 1666, இங்கே 4 6 are 24 அப்படின்னு வரும். அப்போ 4 மோல்ஸ். ஓகே, அடுத்தது இங்கே 40 இருக்கு. 144 is 6 4s are 24 அப்படின்னு வரும். அப்போ 6 மோல்ஸ். ஓகே, அடுத்தது இங்கே 2 கிராம் இருக்கு. இங்கே 6 2s are 12 கிராம். அப்போ இங்கேயும் 6 மோல்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது இங்கே 44 இருக்கு. அப்போ 44 நீங்கள் இதால் டிவைட் பண்ணால் 5 வரும். 5 மோல்ஸ். ஓகே, அப்போ மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மோல்ஸ்ல நம்பர் ஆஃப் ஆட்டம் கிடைச்சிருக்காங்க. இப்போ இந்த மாலிகுல்ஸ்ல நம்பர் ஆஃப் ஆட்டம் என்னன்னா N2 2 இருக்கு, கார்பன் 1 இருக்கு, ஆக்சிஜன் 3 இருக்கு, டோட்டலா 6 இருக்கு. அப்போ இது 6 இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்போ 6 இன்டு 2 என்ன வரும்? டோட்டலா 12 மோல்ஸ் வரும். ஓகே, 12 மோல்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்போ 12 மோல்ஸ்னா அவகட்ரா நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 12 ஆட்டம் இன்டு அவகட்ரா நம்பர். ஓகே, அடுத்தது இங்க N2O னா 2 சோடியம் 1 ஆக்சிஜன் 3 இருக்கு. அப்போ 4 இன்டு 3 அப்படின்னா டோட்டலா இங்க 12 வரும். ஓகே, 12 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ 12 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஓகே இன்டு அவகட்ரா நம்பர். அப்போ 12 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 12 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்னா இன்டு அவகட்ரா நம்பர். அடுத்தது இங்க 6 மோல்ஸ் இருக்கு. அதுல சோடியம் 1, ஆக்சிஜன் 1, ஹைட்ரஜன் 1, 3 டோட்டலா. அப்போ 18 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம். 18 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்னா 18 இன்டு அவகட்ரா நம்பர். ஓகே, அடுத்தது இங்க 6 மோல்ஸ் இருக்கு. அதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கும். 12 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா இங்க 12 இன்டு அவகட்ரா நம்பர். அடுத்தது இங்க 5 இருக்கு. கார்பன் டை ஆக்சைடுல 3 ஆட்டம் இருக்கு. கார்பன் 1, ஆக்சிஜன் 2, டோட்டலா 15 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம். 15 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்னா 15 இன்டு அவகட்ரா நம்பர். ஓகே, அப்போ உங்க டோட்டலா சேமா இருக்குது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சேமா இருக்கு 12,
செகண்ட் ஆப்ஷனில் சேமு, அடுத்து தேர்ட் ஆப்ஷனில் 12 ஆட்டம். ஓகே, அப்போ ஏபி அப்புறம் டி, ஏபிடிங்கிறது ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் பேராமேக்னெட்டிக்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நிக்கல் கொடுத்துருக்காங்க. நிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். ஆக்சிடைஸ் ஸ்டேட் நிக்கலுக்கு வந்து இங்கே 2+ ஆக்சிடைஸ் ஸ்டேட் இருக்கு. ஓகே, அடுத்தது நிக்கல் வந்து 0 ஆக்சிடைஸ் ஸ்டேட். ஏன்னா இது எல்லாமே சிஓங்கிறது என்ன, நியூட்ரல் லிகாண்டு. ஓகே, அப்போ 0 தான் ஆக்சிடைஸ் ஸ்டேட். அங்கே நிக்கலுக்கு இங்கே சைனைட் இருக்கு, அடுத்த சைனைடுக்கு -1, 4 மைனஸ் இருக்கு. 4 மைனஸ் ரைட் ஹேண்ட் ஒன்னா +4, அதுல 2 மைனஸ் பண்ணா நிக்கலுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அடுத்தது இங்க வாட்டர் ஒரு நியூட்ரல் லிகாண்டு, காம்ப்ளெக்ஸ் வெளியே 2+ இருக்கு, அப்போ நிக்கல் +2 ஆக்சிடைஸ் ஸ்டேட்ல இருக்கு. அடுத்தது பாஸ்பீன் வந்து அது நியூட்ரல் லிகாண்டு, ஸோ ஆக்சிடைஸ் ஸ்டேட் 0. ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல Cl- இருக்கு, அது ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்டு. ஓகே, அடுத்து CO இருக்கு, அந்த CO வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு, பேர் பண்ணி விட்டுரும். Cn வந்து இருக்கு, அப்போ Cn வந்து மறுபடியும் அது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. ஓகே, கார்பன் டோனரா இருந்தால் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. அடுத்து வாட்டர் இருக்கு, அது ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்டு. ஓகே, அடுத்து ட்ரைஃபினைல் பாஸ்பீன் இருக்கு, அதுவும் இங்க என்னன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஓகே, அப்போ இங்க நிக்கலோட எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் பார்க்கலாம். 3d8 4s0 இருக்கும். ஏன்னா நிக்கல் 2+ ஃபார்ம்ல இருக்கிறதுனால 4s0. அப்போ 3d8 இருந்துச்சுன்னா அதுல அந்த 2 எலக்ட்ரான் பேர் ஆகாம இருக்கும். ஓகே, ரிமைனிங் 6 எலக்ட்ரான் பேர் ஆகிருக்கும், 2 எலக்ட்ரான் பேர் ஆகாம இருக்கும், 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது ஒரு பேராமேக்னெட்டிக் சொல்லுவோம். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் அது பேராமேக்னெட்டிக். ஓகே, அடுத்தது வந்து இங்க எலக்ட்ரானிக் நிக்கல் 0 ஆக்சிடைஸ் ஸ்டேட்ல இருக்கும். 3d8 4s0 4s2. இந்த 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இங்க 3dக்கு போகும். அப்போ 3d10 மாறும். ஏன்னா இங்க ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருக்கிறதுனால. அப்போ 3d10 மாறும்போது இது வந்து 6 எலக்ட்ரான் பேர் ஆயிருக்கும். அதனால இது டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டயாமேக்னெட்டிக். ஓகே, அடுத்து இதோட ஹைபிரிடைசேஷன் sp3 இருக்கும். ஓகே, d ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆயிருக்கு, அது d ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டா ஃபிளாப்பா இருக்கும். அடுத்தது நிக்கல் 2+ தான். இங்கே 3d8. 3d8னா இங்க ஃபர்ஸ்ட் 4 ஆர்பிட்டல் எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஓகே, 4 ஆர்பிட்டல் எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருப்போம். அதனால இது 3d நோ அன்பேர்ட் எலக்ட்ரானா இருந்துச்சு அப்படின்னா அது டயாமேக்னெட்டிக். இதோட ஹைபிரிடைசேஷன் dsp2. ஓகே, d ஆர்பிட்டல் 1 எம்டியா இருக்கும், அதுல இந்த லிகாண்டோட எலக்ட்ரான் பேர் ஆகும். அடுத்தது இங்க அக்வா இருக்குது. ஓகே, அக்வா ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்டு. ஓகே, நிக்கல் 2+ தான் இருக்கு. அப்போ 3d8 வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்ததுனால 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். இது ஒரு பேராமேக்னெட்டிக் நேச்சர். ஓகே, அடுத்தது ட்ரைஃபினைல் பாஸ்பீன் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு, நிக்கல் 0 ஆக்சிடைஸ் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ 3d8 4s2ன்னு வரும். அந்த 4sல இருக்கிற 2 எலக்ட்ரான் 3d8க்கு போயிடும். அப்போ 3d10 மாறும். 3d10 கம்ப்ளீட்லி ஃபீல்டு. ஓகே, அப்போ இங்க கம்ப்ளீட்லி ஃபீல்டு இருந்தால் இது டயாமேக்னெட்டிக். அப்போ 2 மட்டும் தான் பேராமேக்னெட்டிக்கா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, அடுத்தது டி ஆப்ஷன் 1 பேராமேக்னெட்டிக்கா இருக்கு. அப்போ ANDங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். For the first order reaction 1 minute, first order reactionக்கு half life 1 minute கொடுத்திருக்காங்க. அப்புறம் T99%க்கு எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் half lifeக்கும் T99.9%க்கு என்ன ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். T99.9% is equal to 10t off. ஓகே, 10t off. அப்போ 10t off half life ஓட வெளிய கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப 10 into 1 minute. அப்ப 10 into 1 minuteனா 10 minutes. ஓகே, அப்போ 10 மினிட்ஸ்ங்கிறது ஆப்ஷன் 2ல இருக்கு, இதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். எனர்ஜி அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 4 ஆர்பிட் ஹீலியம் அயான்ஸ் அண்ட் லித்தியம் அயான்ஸ் கொடுத்திருக்காங்க. எனர்ஜி அண்ட் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணலாம், அப்புறம் எனர்ஜி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனர்ஜி பார் ஹீலியம் அயானுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம், அது ரேடியஸ். அப்போ ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் அயான்ஸ் ஓகே இஸ் ஈக்குவல் டு இங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க, A0 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, அது ஃபார்முலா என்னன்னா A0 divided by n square divided by z. ஓகே, அப்ப A0 ஓட வேல்யூ பிக்கோமீட்டர்ல கொடுத்திருக்காங்க 52.9 பிக்கோமீட்டர் divided by அட்டாமிக் நம்பர் ஹீலியம் கொடுத்திருக்காங்க 2. ஓகே, அடுத்தது ஹீலியம் வந்து ஹீலியம் பிளஸ்ஸா இருக்கு. அப்போ ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான், அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ங்கிறதுனால n வேல்யூ வந்து 1. ஓகே, அப்ப n க்கு பதிலா 1 போட்டா 1 ஸ்கொயர் வரும். அப்ப இந்த 52 நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 1 2 is 2, 2 2s are 4, ரிமைனிங் 1 இருக்கும். 6 2s are 12, அப்ப ரிமைனிங் வந்து 9 இருக்கு, 0.9 இருக்கு. அங்க 4 2s are 8, 5 2s are 10. ஓகே, அப்ப டோட்டலா 26.45 பிக்கோமீட்டர் வருது. ஓகே, இதுதான் ரேடியஸ் ஆஃப் ஹீலியம். அப்ப இந்த ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் 26.45 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 26.4 வந்து ஆப்ஷன் 1ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஹீலியம் இங்க இல்ல, அப்ப ஆப்ஷன் 2 வராது.
இங்கே வந்து 17.6 கொடுத்துருக்காங்க, வராது. அடுத்தது தேர்ட் ஆப்ஷனில் ஹீலியம் வந்து 26.4 இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வரலாம். அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷனில் 17.6 கொடுத்துருக்காங்க, ஸோ இது வராது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது ஹீலியத்துக்கு எனர்ஜி வந்து எனர்ஜி செக் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். இங்க 10⁻16 இருக்கு, இங்க 10⁻18 இருக்கு. அப்போ எது அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எனர்ஜி ஃபார்முலா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு ஓகே மைனஸ் ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். ஓகே, ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் Z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். இதை எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானோட ஃபார்முலா. ஓகே, ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்ளை பண்ணா மைனஸ் 2.18 into 10⁻−18 ஜூல் Z ஸ்கொயர். இப்போ நம்ம எனர்ஜி வந்து ஹீலியத்தை தான் கண்டுபிடிக்க போறோம், ஹீலியம் அயான்ஸ்க்கு. ஓகே, அப்போ ஹீலியமுக்கு அட்டாமிக் நம்பர் 2. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது கீழே n ஸ்கொயர் இருக்கு, அது ஃபர்ஸ்டா ரிப்பீட்டிங்னால 1 ஸ்கொயர். ஓகே, அப்போ டோட்டலா மைனஸ் 2.18 into 10⁻−18 into 4. ஓகே, இந்த 4 ஏதாவது மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 2 4s are 8. ஓகே, அப்போ மைனஸ் 8.72 into 10⁻−18 வரும். ஓகே, இப்போ 10⁻−18 தான் வருது. ஸோ இந்த 10⁻18 வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அமாங் த கிவன் காம்பவுண்ட்ஸ் 1 and 3 கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி CH. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி யாருக்கு இருக்குன்னு கேட்டுங்க. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஒரு கோமோலிட்டிக் ஃபிஷன். கோமோலிட்டிக் ஃபிஷன்ல இங்க ஒரு பென்சின் ரிங் கொடுத்துருக்காங்க. பென்சின் ரிங்ல இருக்க கோமோலிட்டிக் ஃபிஷன் இருந்தா இங்க ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல், இங்க ஃபினைல் ரேடிக்கல் வரும். அதே மாதிரி இங்க ஒரு ஃபினைல் அசிட்டிலீன் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பாண்டை பிரேக் பண்ணா ஹைட்ரஜன் ரேடிக்கல், அசிட்டிலீன் மேல ஒரு ரேடிக்கல் வரும். அடுத்தது இங்க ஒரு சைக்ளோப்ரோபீன் கொடுத்துருக்காங்க. அந்த இதுல கோமோலிட்டிக் ஃபிஷன் பண்ணா ஹைட்ரஜன் ரேடிக்கல், இங்க சைக்ளோப்ரோபீன்ல ஒரு ரேடிக்கல் வரும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுறது என்னன்னா ஃபினைல் ரேடிக்கல். ஓகே, இங்க ஃபினைல் வந்து இங்க டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது ஒரு sp2 ஹைபிரிடைசேஷன். அடுத்து இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால sp ஹைபிரிடைசேஷன். இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால இது sp3 ஹைபிரிடைசேஷன். s கேரக்டர் வந்து sp க்கு அதிகமா இருக்கும். அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் s கேரக்டர் நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் sp ஓகே 50% இருக்கும். அடுத்தது sp2 இருக்கும் 33.3%. அடுத்து sp3 இருக்கும் 25% இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது 50% s கேரக்டர், அடுத்து 33.3% நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கும். ஓகே, 25% இருக்கும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலே வந்து ஒரு எலக்ட்ரான் டிபிஷியன்ட் ஸ்பீசிஸ். ஓகே, அப்போ எலக்ட்ரான் டிபிஷியன்ட் ஸ்பீசிஸ்னா அதுக்கு எலக்ட்ரான் தான் வேணும். அப்போ அங்க நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபினைல் ரேடிக்கல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அதுல sp2 தான். இங்க sp2 33.3% இருக்கும். அடுத்தது ஃபினைல் அசிட்டிலீன் ரேடிக்கல் இருக்கு, அங்க ஃபினைல் ரேடிக்கல் எடுத்திருக்கோம். அடுத்தது இங்க ஒரு அசிட்டிலீன் ரேடிக்கல் இருக்கு. ஓகே, இது sp ஹைபிரிடைசேஷனா இருக்கு. அடுத்தது ஒரு சைக்ளோப்ரோபீன் கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த சைக்ளோப்ரோபீன் அதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அதுல ஒரு ரேடிக்கல். ஓகே, இது வந்து sp3. அப்ப யார் ஈஸியா ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் கம்மியா இருக்கிறது ஈஸியா ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி அது எலக்ட்ரான் டிபிஷியன்ட், நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருந்தா இன்னும் எலக்ட்ரான் டிபிஷியன்ட்டா மாறும். ஸோ அது அவ்வளோ ஈஸியா மாறாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியா ஃபினைல் பென்சின் வந்து ஃபினைல் ரேடிக்கலா மாறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஓகே, இது வந்து கொஞ்சம் மாடரேட் ஸ்டேபிள். இது வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் ஸ்டேபிளா இருக்கும், வெரி லெஸ் ஸ்டேபிள். ஓகே, வெரி லெஸ். இங்க வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்டெபிலிட்டியா இருக்கும் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்போ நம்ம யார் ஈஸியா ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா யார் ஈஸியா பாண்ட் பிரேக் ஆகும்னா அந்த ஸ்டேபிள் ஆகிறது தான் ஈஸியா ஃபார்ம் ஆகும். அப்போ லெஸ் ஸ்டேபிள் யார் ரொம்ப மாறவே மாறாது, பாண்ட் டிசோசியேஷன் ஈஸியா உடையாது அப்படின்னா அந்த லெஸ் ஸ்டேபிள் இருக்கிறது தான் ஈஸியா உடையவே உடையாது பாண்டு. ஓகே, அப்போ அது அந்த காம்பவுண்டா மாறாது. ஓகே, அப்போ யாருக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும்னா யார் இந்த லெஸ் ஸ்டேபிளா இருக்காங்களோ அவங்க மாறுறதுக்கு தான் அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஓகே, அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் ஹை எனர்ஜி. செகண்ட் ஆப்ஷன் இருக்குது என்னன்னா தேர்டு அண்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த மாடரேட் ஸ்டேபிள் ஆகிறது தான் அது கொஞ்சம் அதிகமான எனர்ஜி தேவைப்படும். மாடரேட்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் விச் ஆஃப் த காம்பவுண்ட் வில் ஹேவ் மினிமம் கண்டக்டன்ஸ் இன் சொல்யூஷன். யார் மினிமம் கண்டக்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கண்டக்டன்ஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் அயான்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
அப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் யாருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேஷன் அமௌண்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியரில் உள்ளது அயனைசேஷன் ஆகுது, வெளியே உள்ளது அயனைசேஷன் ஆகும். காம்ப்ளெக்ஸ் மேலே ப்ளஸ் சார்ஜ், இங்கே மைனஸ், அங்கே 3 இருக்கிறதுனால 3 ப்ளஸ் வரும். அப்போ இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் வரும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் வரும். அதாவது CONH3 6 3 ப்ளஸ்னு ஒரு அயான்ஸ் வரும். அடுத்தது Cl மைனஸ் இருக்கு, அது எத்தனை டைம்ஸ் வரும்னா 3. அப்போ உங்க டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு அயான்னு Cl வந்து 3 அயான்ஸ் 4 அயான்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் ஒரு அயான் ஒரு சிம்பிள் அயான் வரும், 2 அயான்ஸ் வருது. ஓகே, அப்போ உங்க டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் 2 அயான்ஸ் வரும். அடுத்தது இங்க காம்ப்ளெக்ஸ் வெளியே எதுவுமே அயான்ஸ் இல்லை, 0 அயான்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஓகே, இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் வெளியே யாருமே இல்லை, அப்போ 0 அயான்ஸ், இங்கே அயான்ஸ் இல்லை. ஓகே, அப்போ யார் மினிமம் அப்படின்னா இந்த 0 அயான்ஸ் இருக்கிறதா மினிமமாக கண்டக்டன்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே ரெண்டுல எது ஆன்சர் அக்யூரேட் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ இந்த ரெண்டு இதே மாதிரி அயான்ஸ் வந்து சேமாக வந்துச்சுன்னா அப்போ கண்டக்டன்ஸை பார்க்கறதுக்கு என்னன்னா அங்கே சென்ட்ரல் மெட்டல் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கணும், ரெண்டுக்குமே சேமாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்கே கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் 3 Cl மைனஸ் இருக்கு. ஓகே, அப்போ Cl மைனஸ் ரைட்டர்ஸ் பண்ணா +3 வரும். கோபால்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன்ல +3 இருக்கு, இங்கே 2 Cl இருக்கு, +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இங்க கோபால்ட்டுக்கு தேர்ட் ஆப்ஷன்ல +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, அப்போ அது கொஞ்சம் ஹையா இருக்கும். ஓகே, கம்பேர் டு +2 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹையா இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு இதுல கம்பேர் பண்ணும்போது இது லெஸ்ஸா இருக்கும், +2 இருக்கிறதுனால. அப்போ யார் மினிமம் கண்டக்டன்ஸ்னா 4th ஆப்ஷன் தான் அக்யூரேட் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிமைனிங் வீடியோ அடுத்த பார்ட் 3 வீடியோல வரும்.